Hello students, how are you? I hope you're all fine at home. Right. After many classes regarding grammar, அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னென்னா, வழக்கம் போல் தான் நம்ம ஒரு பையனை ஆன் தி வே தான் பார்த்தேன். எப்படி நான் ஃபியூச்சர் டென்ஸை சொல்லும்போது சொன்னனோ அதே போல் தான் இப்பயும் சொல்ல போகிறேன். என்னடா நல்லா படிக்கிறியே, ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா கண்டிப்பாக நல்ல ஜாபுக்கு போவையா அப்படின்னு கேட்டால் அவன் மனசு வெறுத்து போய் சொன்ன வார்த்தை இன்னும் என் மனசுக்குள்ளே இருக்குது. சார், 10th பாஸ் பண்ணால் எப்படியாவது டிரைவர் ஆகிடுவேன், 12th பாஸ் பண்ணால் எப்படியாவது ஒரு ஆர்மிக்கோ மிலிட்ரிக்கோ போயிடுவேன், டிகிரி முடிச்சா எப்படியாவது நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பையனுடைய எதிர்காலத்தை மைண்டில் வச்சு நம்ம என்ன ஆக போகிறேன்னு கேட்டால் அவனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவேன், டிரைவர் ஆவேன், ஆர்மி மேன் ஆவேன் அப்படிங்கிறத நேரடியாக ஒரே சென்டென்ஸில் சொல்ல முடியாமல் நான் 10th படித்தா 12th படித்தா அல்லது டிகிரி முடித்தா அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறான். அந்த கண்டிஷன் என்ன? இந்த கண்டிஷன் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அவனுடைய ஹோப்பை காட்டுதா, அவனுடைய ஹோப்லெஸ்னஸை காட்டுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன் எதுக்கு வச்சான், இந்த கண்டிஷன் வைக்கிறதுனால அந்த சென்டென்ஸ் முழுமையடைதாங்கிறத பார்க்க போகிறது தான் இப்போ கண்டிஷனல் கிளாஸ். கண்டிஷனல் சென்டென்ஸ் அதர்வைஸ் இஸ் கால்ட் இஃப் கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த கண்டிஷன் வைக்கிறான்? நீங்கள் திருப்பியோட ரீகால் பண்ணி பாருங்களேன். 10th முடித்தா நான் டிரைவர் ஆயிடுவேன், +2 முடிச்சிட்டேன்னா எப்படியாவது ஆர்மிக்கு போயிடுவேன், டிகிரி முடிச்சிட்டேன்னா எப்படியாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ +2 முடித்தால், 10th முடித்தா அல்லது டிகிரி முடித்தா அப்படின்ற ஒரு கண்டிஷனோட தான் அவனுடைய எய்ம் ஃபுல்ஃபில் ஆகுது. இப்போ இதை சிம்பிளாக ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் ஐ கேன் பி அன் ஆர்மி மேன், ஐ கேன் பி எ டிரைவர், ஐ கேன் பி அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு சிங்கிள் கம்ப்ளீட்டட் சென்டென்ஸில் சொல்ல முடியாமல் நான் 10th படித்தா அப்படின்னு சொல்லும்போது என்ன கண்டிஷன் வருதாங்க? If I complete 10th standard, I can be a driver. If I complete 12th standard, I can be an army man. If I complete a degree, I can be a software engineer அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத விட அவனுடைய எதிர்பார்ப்பை முழுமை அடைவதற்கு அவனே ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறான். இதெல்லாம் முடித்தா தான் என்னால் ஆக முடியும் அப்படிங்கிறத. இதை நம்ம சில பிரிவுகளோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கஷன்லேயே உங்களுக்கு இது இஃப் கிளாஸ்னால் என்ன, இது எந்தெந்த அக்கேஷனில் நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக இப்பொழுது பார்க்கலாம். இந்த கண்டிஷனல் கிளாஸ் அல்லது இஃப் கிளாஸ் என்பது என்ன அப்படிங்கிறத முதல்ல லைட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டு சொன்ன அந்த எக்ஸாம்பிளை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டிஷனல்ஸ் ஆர் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் த ரிசல்ட் இன் சம்திங் தட் மைட் ஹேப்பன் இன் ப்ரெசன்ட் ஆர் ஃபியூச்சர் ஆர் மைட் ஹவ் ஹேப்பன் பட் டிட் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்குமா, நடக்காதா, அல்லது நடப்பது போல் சொல்வதா என்பதை குறிப்பது தான் இந்த கண்டிஷனல் கிளாஸ். இதை நாம் 4 வகையில் பிரிக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஃப்ரெண்டு என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறத அவர் திட்டமாக சொன்னார். எப்படி சொன்னார்? நான் 10th பாஸ் பண்ணினால் ஆவேன், 12th பாஸ் பண்ணினால் ஆவேன், டிகிரி பாஸ் பண்ணினால் ஆவேன் அப்படின்னு சொன்னார். இதை நம்ம கிராமரில் 4 டைப்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். There are 4 different types in conditionals. என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஜீரோ கண்டிஷன், ரியல் ஆர் பாசிபிள் கண்டிஷன், அன்ரியல் கண்டிஷன், இம்ப்ராபபிள் கண்டிஷன். இந்த 4 கண்டிஷனில் இந்த சென்டென்ஸ்லாம் பிரிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் படித்தது போல் ஒரு இஃப் கிளாஸ் என்பது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துருப்போம். ஒரு சபார்டினேட் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் என்பது என்ன? ஒரு முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய வாக்கியம். சபார்டினேட் கிளாஸ் என்பது என்ன? இந்த சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸோட சப்போர்ட் இல்லாமல் முழுமை அடையாது. இப்போ அந்த பையன் சொன்னது போல் நான் 10th முடித்தால் அப்படின்னு சொன்னான்னா, இஃப் ஐ கம்ப்ளீட் 10th ஸ்டாண்டர்ட், அது தமிழ் அர்த்தம் என்ன? இஃப் ஐ கம்ப்ளீட் 10th ஸ்டாண்டர்ட், நான் 10ஆம் வகுப்பு படித்தால், அந்த முழுமை அடையாமல் இருக்க அந்த சென்டென்ஸு, அந்த இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் தான் கிளாஸ். ரைட்? எப்படி முடிக்கிறோம்? பை ஆடிங் எ மெயின் கிளாஸ் டு த சபார்டினேட் கிளாஸ். எப்படி முடிக்கிறோம்? ஐ கேன் பி எ டிரைவர், என்னால் டிரைவர் ஆக முடியும் என்று சொல்கிறார். அப்போ ஒரு இஃப் கிளாஸ் என்பது 2 பகுதிகளால் அடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு இஃப் கிளாஸ், ஒரு மெயின் கிளாஸ். அப்போ தான் அந்த சென்டென்ஸு முழுமை அடைகிறது. இந்த 4 வகையான கண்டிஷனல்ஸில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது ஜீரோ கண்டிஷன். அது என்னது ஜீரோ கண்டிஷன்? அந்த கண்டிஷனில் 0 இருக்குமா அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. எதுவும் இல்லை என்பதுதான் காரணம். நான் இப்பொழுது 10வது படித்தால் பின்னாளில் நான் டிரைவர் ஆவேன் அப்படின்னு சொல்லுவான். நான் இப்பொழுது +2 முடித்தால் பின்னாளில் நான் ஆர்மி மேன் ஆவேன்.
நான் இப்பொழுது டிகிரி முடித்தால் பின்னாளில் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அப்பொழுது இப்பொழுது நடப்பதை ப்ரெசன்ட் டென்ஸிலும் எதிர்காலத்தில் நடப்பதை அவன் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இஃப் ஐ கம்ப்ளீட் +2 ஆர் இஃப் ஐ கம்ப்ளீட் 12th ஸ்டாண்டர்ட் ஐ கேன் பி அன் ஆர்மி மேன் அப்படின்னா ஐ கேன் பிங்கிறது அங்கே ஃபியூச்சர் டென்ஸில் வருது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் வகை ஜீரோ கண்டிஷனல் என்பது உலகத்தில் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, எப்பொழுதும் மாறாமல் இருக்கக்கூடியது என்னவோ அவை எல்லாமே ஜீரோ கண்டிஷனல். அதை பற்றி நாம் இப்பொழுது பேசுவோம். 2 2 4 என்பது உலகளாவிய உண்மை, மாறாத உண்மை. தட் இஸ் ஜீரோ கண்டிஷனல். எப்படி? இஃப் யூ ஆட் 2 with 2 யூ கெட் 4. அது யூ வில் கெட் 4 ஃபியூச்சரில் சொல்ல தேவையில்லை. எப்பொழுதுமே ஆல்வேஸ் யூ கெட் 4. இஃப் யூ ஆட் 2 with 2 யூ கெட் 4. இஃப் யூ சப்ட்ராக்ட் 3 with 5 you get only 2. If you subtract 3 from 5 you get only 2. So these are universal truths and another one is always true. எப்படி ஒரு தண்ணீரை சுட வைத்தால் அது கொதிக்குமோ, எப்படி ஒரு தண்ணீரை கொதிக்க வைத்தால் அது ஆவியாக வெளியேறுமோ, அது போன்ற உலக உண்மையை சொல்லும் போதெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. இஃப் கிளாஸிலும் சரி, மெயின் கிளாஸிலும் சரி, இரண்டிலுமே நாம் பயன்படுத்துவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ see, if you heat water it boils. If you heat water it boils. We should not say it will boil. It boils. அது ஹீட் பண்ணும்போது பாயில் ஆகும். அது இனிமேல் தான் பாயில் ஆக போகுது என்ற ஃபியூச்சரில் சொல்வது தவறு. திஸ் இஸ் கால்டு ஜீரோ கண்டிஷனல். பெட்டர் அடுத்த லெவலுக்கு போகலாம். இஃப் யூ பாயில் வாட்டர் இட் எவாப்ரேட்ஸ். என்னாகும்? அது ஆவியாகும். அப்போ தண்ணீரை கொதிக்க வைக்கும் பொழுது அது ஆவியாகிறது. இரண்டும் சயின்டிஃபிக்கலி ட்ரூ. 2 2 4 என்பது கணிதபூர்வமாக உண்மை. இந்த உண்மையான விஷயங்களையும் அறிவியல் பூர்வமான உண்மையான விஷயங்களையும் சொல்லும் பொழுது யூ நெவர் சேஞ்ச் எனி டென்சஸ் இன்டு ஃபியூச்சர் டென்ஸ் இன் தி மெயின் கிளாஸ். இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். இஃப் யூ பாயில் வாட்டர் இட் எவாபரேட்ஸ். 2 எக்ஸாம்பிள் சொன்னோம். இதுலேருந்து என்ன தெரிகிறது? we should never change any tenses in the main class because if கிளாஸில் என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதோ அதே தான் மெயின் கிளாஸ்லையும் போட போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் ஹியர். ரைட் சார். இப்போ ஜீரோ கண்டிஷனலில் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த வேர்ப் நாட் ஓன்லி இன் இஃப் கிளாஸ் அண்ட் ஆல்சோ இன் மெயின் கிளாஸ். லெட் us go for the next one, that is real or possible condition. See, this is something different from it because this is already we have discussed about the student I have met earlier. அந்த வேலை ஒரு பையனை பார்த்தேன், பேசலான்னு சொன்னானே, அந்த கிளாஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸ். என்னென்னா, we use this conditional class when we talk about the real or possible situations. இந்த சுச்சுவேஷன் பாசிபிளாக நடக்கக்கூடிய சுச்சுவேஷனை சொல்லுவது. கண்டிப்பாக நடக்கும். அந்த பையன் என்ன சொன்னான்? 10th பாஸ் பண்ணால் நான் எப்படியா டிரைவர் ஆயிடுவேன் சார், 12th பாஸ் பண்ணால் நான் எப்படியாவது ஆர்மி மேன் ஆயிடுவேன் சார் சொன்னான். அதுதான் இந்த இடத்துக்கு மேட்ச் ஆகக்கூடிய லெவல். இதுதான் டைப் நம்பர் 2, ரியல் ஆர் பாசிபிள் கண்டிஷன். Again I am explaining the situation here. We use these conditionals when we talk about real or possible situations. இதுக்கு என்ன சார் ஆகும்? இஃப் கிளாஸில் இருக்கக்கூடிய, சபார்டினேட் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்பு டெஃபினட்டாக ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். ஆனால் மெயின் கிளாஸில் கண்டிப்பாக அது ஃபியூச்சர் ஃபார்மில் தான் போடணும். காரணம், அவன் தற்போது இதை செய்திருந்தால் பின்னாளில் மாறுவான் என்பது எதிர்காலத்தை குறிப்பது. ஆகவே எப்படி செய்வது? நான் சொன்னேன்ல, இஃப் ஐ கம்ப்ளீட் 10th ஸ்டாண்டர்ட் ஐ வில் பி a டிரைவர். நான் சொன்னானா இல்லையா? அது போல தான். இஃப் யூ கோ ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் தி ட்ரெயின் சொல்லலாம்ல. இப்போ நீ வேகமாக ஓடினால் நீ அந்த ட்ரெயினை பிடிப்பாய் என்று சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஹாஃபில் இஃப் கிளாஸில் only you can see the present tense, and in a main class definitely it should be a simple future tense by adding will or shall. Another work, if you work hard and you will score high marks. If you work hard you will score high marks. This is another example. So this is very simple. If you complete your homework now, you can play outside the classroom or in the ground, you can easily say. So if you do your own activity in a present form, in a present tense or a present time, then you can enjoy everyone after working their work. Then after working, then you can be happy later. இந்த நிகழ்காலத்தில் ஒரு காரியத்தை செய்து முடித்த பின்னர்
அதுக்கு பின்னால் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிற அப்படிங்கிறத ஃபியூச்சர் டென்ஸை சொல்வது தான். ஸோ ரியல் ஆர் பாசிபிள் கண்டிஷன் இஸ் லைக் திஸ். இதை கொஷினாக கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இப்போ கேளுங்க. இஃப் ஐ கிவ் யூ 1000 rupees, வாட் வில் யூ டூ? இந்த கொஷனில் பாருங்கள், இஃப் ஐ கிவ் யூ 1000 rupees, இது ஒரு இஃப் கிளாஸ் மாதிரி தான் இருக்குது. வழக்கம் போல் அதில் இருக்கிற வேர்ப் கிவ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. பட் வாட் இஸ் த கொஸ்டின்? வாட் வில் யூ டூ? வாட் டு யூ டூன்னு கேட்கல, வாட் வில் யூ டூ தான் கேட்டிருக்கு. காரணம், இப்பொழுது உன் கையில் 1000 ரூபாய் கொடுத்தால் நீ என்ன செய்வாய் என்று ஃபியூச்சரில் தான் கேட்க முடியும். ஸோ வாட் வில் யூ டூ என்று கேட்க முடியும். இஃப் CEO enters the classroom, what will you do? If you win a prize, what will you do? Likewise, the same is repeated. What is repeated? The same. In if class, present tense is given. The same in the main class, the simple future tense should be given. So then only the meaning is given completely. So if I complete 12th standard, I can be an army man, the boy told, like this. This is a second one, real and possible condition. Let us go for the third one, unreal condition. What is called unreal condition? We use this unreal condition to talk about the impossible things or situations. அது என்ன சார் இம்பாசிபிள் திங்ஸு? நடக்காத விஷயத்தை நாம் பேச போகிறோமா? அதுதான் இப்போ நம்ம பேச போகிற விஷயம். நடக்காத விஷயத்தை எப்படி பேசுவோம்? கண்டிப்பாக இந்த சில வேலைகளை செய்ய தெரியாத மாணவர்கள் அல்லது இந்த தப்பு செய்கிற மாணவர்கள் கிளாஸில், சார் நேற்று நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த வேலையை நான் செஞ்சுருப்பேன் சார் அப்படின்னு சமாளிப்பான். ஏன்டா அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கல அப்படின்னு. என் ஃப்ரெண்டு கூட வரல சார், சப்போர்ட்டுக்கு அவன் வந்திருந்தா அந்த வேலையை முடிச்சிருப்பேன் சார் அப்படின்வான். நிறையா நேரங்களில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் இந்த டயலாகை நம்ம அதிகமான இடங்களில் பயன்படுத்தியிருப்போம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். எந்த சுச்சுவேஷனை? இந்த சமாளிக்கிற சுச்சுவேஷனை. அதெல்லாம் இந்த தேர்டு கேட்டகரியில் தான் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நீ வேகமாக ஓடி இருக்க மாட்ட, அந்த பஸ்ஸை பிடிச்சிருக்க மாட்டேன். ஆனால் என்ன சொல்லுவோம்? நான் வேகமாக ஓடி இருந்தேன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் வேகமாக ஓடவும் இல்லை, அந்த பஸ்ஸை பிடிக்கவும் இல்லை, ஆனால் நடப்பது போல் சொல்கிறீர்கள். அது ரியலாக இல்லை, அது அன்ரியல். அப்போ அன்ரியலாக இருக்கக்கூடியதை ரியலாக இருப்பது போல் நாம் மிகைப்படுத்தி சொல்வதோ அல்லது அனுமானமாக சொல்வதோ இல்லை. ஆனால் ரிசீவர் அல்லது லிசனர் வந்து நம்புவது போல் பேசுகிறோமே, அதுதான் இந்த தேர்டு டைப்பு. இது என்னன்னா, இந்த இஃப் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய சபார்டினேட் கிளாஸில், இந்த இஃப் கிளாஸில் இருக்கக்கூடிய வேர்ப் இட் ஷுட் பி தி பாஸ்ட் டென்ஸ். காரணம், நீங்கள் முடிந்தது போல் சொல்வீர்கள். அதே போல் இந்த செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய வேர்பு, இந்த வில் ஷல்ஸ் இருக்கக்கூடியது அனைத்துமே would should அப்படின்னு மாறிடும். ஏன் சார் அப்படின்னா, இது பாஸ்டாக மாறும்போது இது ஃபியூச்சர் பாஸ்டாக மாறுவது இயற்கை. ஆனால் நமக்கு முழுமையான மீனிங் கொடுக்க வேண்டும், அர்த்தம் தர வேண்டும். எப்படி தர வேண்டும்? நான் நன்றாக ஓடி இருந்தால் நான் பஸ்ஸை பிடிச்சிருப்பேன் அப்படி சொல்லுவோம். இதுவே கொஞ்சம் நம்ம டைப் நம்பர் 2க்கு வருவோம். இஃப் யூ கோ ஃபாஸ்ட் ஐ வில் கேட்ச் த பஸ். என்ன சொல்வீங்க? வேகமாக நீ ஓடினா பஸ்ஸை நீ பிடிச்சிருவ. அப்போ என்ன அர்த்தம்? நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, வேகமாக போய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது அனைத்தும் முடிந்து விட்டது. இட் வாஸ் ஃபினிஷ்டு ஒன், த ஆக்ஷன் வாஸ் ஃபினிஷ்ட். ஸோ இஃப் யூ வெண்ட் ஃபாஸ்ட் யூ குட் கேட்ச் த பஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டென்ஸில் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட், நீ கடுமையாக உழைத்தால் நீ நல்ல மார்க்கை பெறுவாய், நல்ல மதிப்பெண்களை பெறுவாய் என்று சொல்லலாம். இப்போ நல்ல மதிப்பெண்களை பெறுவாய் என்பதற்கு முன்னால் நீ கடுமையாக உழைத்தால் என்று சொல்லியிருக்கோம். அது எப்படி சொல்லியிருக்கணும்? நன்றாக உழைத்திருந்தால். அதுதான் பாஸ்ட் டென்ஸ். உழைத்தால் என்பதற்கும் உழைத்திருந்தால் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இஃப் யூ ஒர்க்ட் ஹார்ட், நன்றாக உழைத்திருந்தால், யூ வுட் ஸ்கோர் குட் மார்க்ஸ், நல்ல மதிப்பெண்ணை நீ பெற்றிருப்பாய் என்பது தான் இங்கே வரணும். நல்ல மதிப்பெண் பெறுவாய் என்றால் வில் ஸ்கோர், would score, நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருப்பாய். ஆக இட் வாஸ் கம்ப்ளீட்லி அன்ரியல் situations we discussed in a current time. If you studied harder you might pass the test. நீ கண்டிப்பாக கடுமையாக படித்திருந்தால் இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணியிருக்கலாம் என்று சொல்கிறேன். இதை பாஸ் பண்ணியிருக்கலாம் என்பதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்? மே அப்படிங்கிற அந்த வேர்டோடைய பாஸ்ட் மைட் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போ இதை கொஞ்சம் அப்படியே நம்ம கண்டிஷன் நம்பர் 2ல் வச்சு பாருங்கள். இஃப் யூ ஸ்டடி ஹார்டர் யூ மே பாஸ் த டெஸ்ட். நீ படிச்சிருந்தேன்னா
நீ பாஸ் பண்ணுறது, இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுவே நம்ம இப்போ அன்ரியல் கண்டிஷனில் எப்படி டிஸ்கஸ் பண்ணுறோம்? இஃப் யூ ஸ்டடீட் ஹார்டர், நீ கடுமையாக படித்திருந்தால் யூ மைட் பாஸ் த டெஸ்ட், நீ பாஸ் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இல்லை. ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டைப் வி டிஸ்கஸ் நவ். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ரீகாப் பண்ணோம். ஃபோர்த்து போகிறதுக்கு முன்னாடி நாம் ரீகாப் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஜீரோ கண்டிஷனல், ரெண்டாவது பார்த்தது பாசிபிள் கண்டிஷன், இப்போ மூணாவது பார்த்துக்கிறது அன்ரியல் கண்டிஷன். இதையும் தாண்டி ஃபோர்த் ஒன்று இருக்குது. அது நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அன்ரியல் கண்டிஷனில் ஃபோர்த்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அன்ரியல் கண்டிஷனில் கொஸ்டினும் கேட்கலாமே. எப்படி நம்ம அப்போ கொடுத்துருந்தோம், இஃப் ஐ கிவ் யூ 1000 rupees வாட் வில் யூ டூ? த கொஸ்டின் வாஸ் ஆஸ்க்டு பை மீ இன் கேட்டகரி 2. இப்போ பார்த்தீங்கன்னா வாட் வுட் யூ டூ இஃப் ஐ கேவ் யூ 1000 rupees? நான் உனக்கு 1000 ரூபா அப்போ தான் நான் கொடுத்துருந்தால் இன்னும் என்ன செய்து முடித்திருப்பாய், என்ன செய்திருந்திருப்பாய் அப்படின்னு அதையும் நம்ம பாஸ்ட்லேயே கேட்குறோம். ஏன்னா கேட்குற கேள்வியிலேயே நம்ம இது என்ன கண்டிஷனில் வருது, இதுக்கு என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, வேர்ப் ஃபார்ம் எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். யூ கேன் see the structure of the sentence on seeing the if clause and main clause completely. What would you do if you won a lottery? லாட்ரியில் உனக்கு பரிசு விழுந்திருந்தால் நீ என்ன செய்திருப்பாய்? வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஸ்டடீட் ஹார்ட்? நீ அதிகமாக படித்திருந்தால், நன்றாக கடுமையாக படித்திருந்தால் என்ன செய்திருந்திருப்பாய்? வழக்கம் போல தான் இஃப் கிளாஸ்க்குள்ளே அந்த இஃபை பக்கத்தில், சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேர்பு பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் டெஃபினெட்லி வி ஷுட் ஆட் ஒன்லி வுட் ஆர் குட் ஆர் மைட், இதைத்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனோடு தான் படிக்கணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், நம்ம பையன் கண்டிஷனோடு தான் தன்னுடைய எய்மை சொன்னான். அதை ஒட்டி தான் இப்போ நம்ம கண்டிஷனல் கிளாஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ லெட் அஸ் கோ ஃபார் த ஃபோர்த் ஒன், த லாஸ்ட் ஒன், தட் இஸ் இம்ப்ராபபிள் கண்டிஷன். இப்போ நான் இந்த இம்ப்ராபபிள் கண்டிஷனுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்தை திருப்பி உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது பாசிபிள் கண்டிஷன் அண்ட் அன்ரியல் கண்டிஷன். நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்வது பாசிபிள் கண்டிஷன், பிகாஸ் இட் இஸ் பாசிபிள் மீனிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்ரியல் கண்டிஷன் என்பது நடக்கலை, நடப்பது போல் பேசுவது, அது ஒரு கன்வின்ஸ் பண்ணுவதற்காக பேசுவது, அது போல் இருக்கக்கூடியது தான் அந்த அன்ரியல் கண்டிஷன். அப்போ இதையும் தாண்டி இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படிங்கிற சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் 3 conditionals. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் 3 conditions ஆன் சீயிங் த ஃபோர்த் ஒன், தி இம்ப்ராபபிள் கண்டிஷன்ஸ்? Because it is used to describe a situation that did not happen and to imagine the result of the situation. கண்டிப்பாக அது நடக்கவில்லை, பட் கண்டிப்பாக நாம் இமேஜின் பண்ணலாம், இதை என்ன தான் அனுமானம் செய்யலாம், அதனுடைய விளைவு என்ன என்பதை அனுமானம் செய்யலாம். விளைவு என்னவாக இருக்கும் என்பதை அனுமானம் செய்து நடக்காத ஒரு விஷயத்தை பேசுவது தான் இம்ப்ராபபிள் கண்டிஷன். நான் அழகாக தமிழ்லேயே சொல்லிட்டேன். பிகாஸ் எவ்ரி ஒன் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், த ஃபோர்த் ஒன் இம்ப்ராபபிள் கண்டிஷன். நடக்காத விஷயத்தை நடந்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை விளக்குவது தான் இந்த இம்ப்ராபபிள் கண்டிஷன். What may be the structure of this particular sentence? In a if clause, in the first part of the sentence, definitely the verb should be the past perfect tense. What is called past perfect tense? A verb with a had and with past participle. The tense form should be like this. Past perfect tense. Had gone, had taken, had worked, had invited. This is called a past perfect tense. Okay, if you add past perfect tense in the first part of the sentence, I mean in the if clause, what may be the changes in the main clause? In the main clause என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்? நாம் அங்கே என்னென்ன அப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் மாற்றணுன்றதுக்கு முன்னாடி லைட்டாக நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். கண்டிஷ்னலில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் இங்கே இஃப் கிளாஸில் ப்ரெசன்ட் வந்தால் அங்கே ஃபியூச்சர் போடுவோம், வில் சேர்ப்போம்னு சொன்னோம். அப்புறம் அன்ரியலில் என்ன சொன்னோம், இங்கே பாஸ்டன்ஸ் வந்தால் வில்லை பாஸ்டாக மாற்றுவோம், வுட்டு போடுவோம்னு சொன்னோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இம்ப்ராபபிள் கண்டிஷனில் ஹேடு சேர்த்துட்டோம். இஃப் கிளாஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் என்ன சேர்த்துருக்கோம், ஹேட் சேர்த்துருக்கோம். அப்போ ஹேட் கான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இந்த பக்கமும் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ண முடியும். தென் ஓன்லி த மீனிங் வில் பி கம்ப்ளீட்டட், தென் ஓன்லி த கம்ப்ளீஷன் வில் பி ஹேப்பனிங். அப்போ என்ன ஆகும், யூ வுட் ஹேவ் என்பதை சேர்க்க வேண்டியது இருக்கிறது. ஸோ வுட் ஹேவ் என்பது கம்பல்சரி and the action verb can be changed into past participle. The first example just I read out and then we will discuss now.
If you had gone fast, if you had gone fast, you would have caught the bus. What we have discussed already in the past two conditionals, the same is discussed in this context particularly. If you had gone fast, you would have caught that bus. நீ வேகமாக ஓடி இருந்திருந்தால் அந்த பஸ்ஸை பேருந்தை நீ பிடிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சதுதான். அதாவது நடக்காத ஒரு ஆக்ஷனை நடந்த மாதிரியும் நடந்து முடிந்தது போல நாம் பேசுவது தான் இந்த இம்ப்ராபபிள் கண்டிஷன் என்பது. இந்த இம்ப்ராபபிள் கண்டிஷனுங்கிறது சம்திங் இமேஜினரி, இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்லி இமேஜினரி. ஏன் அன்ரியல் கண்டிஷனே இமேஜினரி தான். ஆனால் அதில் கூட என்ன இருக்குது, நம்ம இப்போ சப்போஸ் இது நடந்திருந்தால் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்ச மாதிரியே பேசுவது. ஆக இந்த 4 கண்டிஷன்ஸில் தான் இருக்குது இந்த கண்டிஷனல் கிளாஸஸ். என்னென்னு சொல்லிங்க, நான் அகைன் ரீகேப் பண்ணுறேன் பாருங்கள். ஜீரோ கண்டிஷன், பாசிபிள் கண்டிஷன், அன்ரியல் கண்டிஷன் அண்ட் இம்ப்ராபபிள் conditions. In the improbable conditions, we will see some more examples for your better understanding, I think so. If you had worked hard, you would have scored well. இது உண்மை. If you had worked hard, நன்றாக நீ உழைத்திருந்திருந்தால் கண்டிப்பாக நீ நல்ல ஸ்கோர் எடுத்திருந்திருப்பாய். எல்லாமே முடிஞ்ச மாதிரியே பேசுவது. எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் முடிக்கிறோம். ஆனால் எல்லாமே இம்ப்ராபபிள். If he had invited me, அவர் என்னை அழைத்திருந்திருந்தால், I would have attended the function. கண்டிப்பாக நான் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நடைமுறை வாழ்க்கையில் நாம் மற்றவர்கள் பேசும் பொழுது சமாளித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இங்கே இம்ப்ராபபிள் கண்டிஷனாக இருக்கிறது. ஏதேனும் சில தவறுகளை செய்தால் அதை சமாளிப்பதற்காக அதிகமாக நாம் இந்த கண்டிஷனல் கிளாஸை தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. என் ஃப்ரெண்டு வந்திருந்தால் மட்டும் இந்நேரம் இதெல்லாம் முடிச்சிருப்பேன் சாதாரணமாக சொல்லுவோமா இல்லைங்களா. அதே சென்டென்ஸை தான் நம்ம இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடியதை, தமிழில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடியதை நம்ம ஆங்கிலத்தில் சரியாக பயன்படுத்தவில்லை என்பது தான். இது நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் சென்டென்சஸை 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் சற்று முழுமையாக படித்து புரிந்து இதை பயன்படுத்துவதால் மட்டுமே வரக்கூடிய 10ஆம் வகுப்பில் நீங்கள் நன்றாக தவறில்லாமல் அனைத்து பகுதிகளையும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்க, இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸ்லையும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்து உங்களுக்கு புரிய வச்சாலும் கூட அடிஷ்னலாக இதை கேள்வியாகவும் கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இம்ப்ராபபிள் கண்டிஷன்ஸில் எப்படி கொஷின் கேட்பாங்க, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இம்ப்ராபபிள் கண்டிஷனில் இஃப் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்குது, அந்த மெயின் கிளாஸில் என்ன இருக்குது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இருக்குது. இங்கே ஹேடு போட்டு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோம், அங்கே மெயின் கிளாஸில் வுட் ஹேவ் போட்டு வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோம், அதாவது ஆக்ஷன் வெர்பில். இப்போ இதை எப்படி பண்ணுவாங்க, வாட் வுட் யூ ஹாவ் டன். இப்போ கொஷின் ஃப்ரேம் எப்படி மாறுது பாரு. வாட் வுட் யூ ஹாவ் டன் இஃப் யூ ஹேட் ரன் ஃபாஸ்ட். நீ வேகமாக ஓடி இருந்திருந்தால் என்ன செய்திருந்திருப்பாய் அப்படின்னு. என்ன செய்திருப்போம், ஐ வுட் ஹவ் காட் த பஸ்ஸுங்கிறது தான் ஆன்சர். ஆன்சருக்கு இங்கே கேள்வி பதிலாக பார்க்கல, கேள்வியை மாற்றும் போது கூட அவங்க வுட் ஹேவ் கரெக்டாக போடுறாங்களா, அப்போ அந்த ஃபார்ம்ஸ் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். வெதர் இட் இஸ் a sentence or a question, the structure should be followed very clearly. If you see the structure, automatically you can easily understand that which conditionals is applied here. அதான் நமக்கு முக்கியம். Because everyone should understand that which form is used here. ரைட்டுங்களா. ஸோ again I am recapping that there are 4 types of conditionals we have studied up to. என்ன பார்த்துருக்கோம், ஜீரோ கண்டிஷ்னல். கண்டிப்பாக இஃப் கிளாஸில் அந்த இஃபுக்கு பக்கத்தில் சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேர்ப், ஆக்ஷன் வேர்பு ப்ரெசன்ட் ஃபார்மில் இருந்தால் டெஃபினட்டாக லேட்டர் பார்ட்டில், அதாவது மெயின் கிளாஸில் ப்ரெசன்ட் தான் இருக்கும். ஸோ ப்ரெசன்ட் நோ சேஞ்சஸ், அதான் ஜீரோ கண்டிஷன். இஃப் வாட்டர் பாயில்ஸ் இட் எவாப்ரேட், இது மாறவே மாறாது. இட்ஸ் யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் ஆல்வேஸ் எவர் ட்ரூ. எதெல்லாம் இருக்கோ அது. எப்படி சொன்னோம், இஃப் யூ ஆட் 2 with 2 என்னது, we get 4, நம்ம 4 கிடைக்குது. அது we will getலாம் கிடையாது, உடனே தான் கிடைக்கும், எப்பயுமே கிடைக்கும். அதனால் அது வந்து ஆக்ஷனாக சிச்சுவேஷனாக சொல்லலை. ஸோ திஸ் இஸ் ஜீரோ கண்டிஷனல். ஐ எம் ரீகேப்பிங் நவ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாசிபிள் கண்டிஷன். சரிங்களா. இந்த பாசிபிள் கண்டிஷன் அது நடக்கக்கூடியவை, எளிதாக நம்பக்கூடியவை, நடக்கும் என்று நம்பக்கூடியவை தான் நம்ம சொல்ல முடியும். எப்படி, நான் நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெண் பெறுவேன். இஃப் ஐ ஒர்க்ட் ஹார்ட் ஐ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். நான் கண்டிப்பாக நன்றாக உழைத்தால் நல்ல மதிப்பெண்ணை நான் பெறுவேன் என்பது சாதாரண விஷயம். இது பாசிபிள் கண்டிஷன்.
இந்த பாசிபிள்னு ஏன் சொல்கிறோம்? இது பாசிபிள், கண்டிப்பாக நீ உழைத்தால் கண்டிப்பாக நீ நல்ல மதிப்பெண் பெறுவாய் என்று சொல்லக்கூடியது. இதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ரக்சர்? வி ரீகேப் நவ். ஸ்ட்ரக்சர் வந்து இஃப் கிளாஸில் என்ன இருக்கும்? சிம்பிள் ப்ரெசன்ட் மட்டுமே தான் இருக்கும். ஆனால் வி சேஞ்ச் த சிம்பிள் ப்ரெசன்ட் இன்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இன் தி மெயின் கிளாஸ் பிகாஸ் ஆக்ஷன் வில் பி ஹேப்பனிங். ஸோ அது என்ன செய்ய போகிறோம்? ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு நம்ம கண்டிப்பாக வில் அல்லது ஷால் தான் யூஸ் பண்ணுவோங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயங்கிறதுனால இங்கே வில் யூஸ் பண்ணுறோம். அப்போ அகெயின் ஐம் டெல்லிங் யூ நவ் that if I work hard I will score high marks அப்படின்னு தான் சொல்லுவோம். இது பாசிபிள் கண்டிஷன், ரைட்டுங்க. இப்போ நான் சொல்கிறது நெக்ஸ்ட்டு அன்ரியல் கண்டிஷன். இந்த அன்ரியல் கண்டிஷனுங்கிறது ஆல்ரெடி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணது போல தான், நடக்கவில்லை, நடந்தால் இப்படி இருந்திருக்கும் என்று நாம் சமாளித்து சொல்வது. இஃப் ஐ ஒர்க்டு ஹார்ட் ஐ வுட் ஸ்கோர் ஹை மார்க்ஸ். சற்று கடினமாக நான் உழைத்திருந்திருந்தால் நான் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும், அல்லது நான் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பேன் என்று நான் சொல்லுவது. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஒர்க்டு ஹார்ட், இந்த இஃப் கிளாஸில் சப்ஜெக்ட் பக்கத்தில் இப்போ பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். If you see the past tense in the first part of the sentence, definitely in the main class, it should be with the action verb should be with would or could or might or must, like this. Because this is a structure, the standard structure should be followed in unreal condition. Because the unreal condition la simple நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம் to compare with the possible condition. இங்கே present form வந்தால் அங்கே future form, இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்தால் பாஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா அங்கே ஃபியூச்சர் பாஸ்ட் என்று சொல்லக்கூடிய would could என்பதை நாம் பயன்படுத்துகிறோம். இட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் இஸ் கால்டு இம்ப்ராபபிள் கண்டிஷன், த ஃபோர்த் ஒன். ஐ எம் ரீகேப்பிங் அகைன். தட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் இஃப் கிளாஸில் டெஃபினட்டாக இங்கே என்ன வரும்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வித் would have ப்ளஸ் verb, action verb with past participle form. So these are the four conditions we have. ஸோ வி ஸ்டார்டட் வித் த கண்டிஷன் இல்லைங்களா? ஒரு நண்பன்கிட்ட என்ன கேட்டோம், என்ன ஆகலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுக்கு அவனே கண்டிஷன் போட்டு தான் சொல்கிறான், இதெல்லாம் பண்ணுனா நான் இப்படி ஆவேன்னு சொன்னான். அப்போ அதை வச்சு நம்ம எக்ஸாமினேஷன்ஸு தயார் பண்ணுறது போல் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இஃப் கிளாஸவே பார்த்து முடிச்சிருக்கோம். இப்படி இந்த 4 வகைகளை பிரித்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 4 வகைகளையும் பார்த்துட்டோம். அகைன் ஐம் ரீகேப்பிங் தட் ஜீரோ கண்டிஷன், பாசிபிள் கண்டிஷன், அன்ரியல் கண்டிஷன் அண்ட் இம்ப்ராபபிள் கண்டிஷன் பார்த்தாச்சு. இப்போ ஒரு சென்டென்ஸில் டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா பக்கத்தில் கொடுக்குற க்ளூ வேர்டு அந்த வேர்பை வச்சு இது என்ன கண்டிஷன், இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் எவால்வேட் அவர் செல்ஸ் பை ரீடிங் சம் மோர் கொஷின்ஸ் நவ். ரைட், நவ் இட் இஸ் எவாலுவேஷன். See, just I am giving only 4 sentences. If you dash speak the truth, you will be honored அப்படின்னு போட்டிருக்குங்க. If you speak truth, you will be honored அப்படின்னு நான் வாச்சிருக்கேன். இப்போ நான் ஸ்பீக் பக்கத்தில் நான் ஸ்போக் போடணுமா, ஹேட் ஸ்போக்கன் போடணுமா, பாஸ்ட் ஃபார்மான ஸ்போக் போடணுமா, அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆன்சரான இருக்கக்கூடிய நான் ஹேட் ஸ்போக்கன் போடணுமாங்கிறத ஹவு கேன் ஐ கம் டு த கன்க்ளூஷன், எந்த முடிவுக்கு நான் வர முடியும்? அப்போ நான் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை பார்க்க வேண்டியது இருக்குது. யூ வில் பி ஹானர்ட் அப்படின்னு போட்டிருக்கு அந்த மெயின் கிளாஸில். அப்போ யூ வில் பி ஹானரில் என்ன வேர்ப் ஐ குட் சி த வேர்ப் வில். அது என்னது? கண்டிப்பாக இது பாசிபிள் கண்டிஷன் தான். அப்போ டெஃபினெட்லி இட் ஷுட் பி த ப்ரெசன்ட் ஃபார்ம். டேஷில் நம்ம பண்ண வேண்டியது ப்ரெசன்ட் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது? ஸ்பீக்குக்கு ஸ்பீக்கே தான். கண்டிப்பாக இதை என்ன பண்ண போகிறோம்? இஃப் யூ ஸ்பீக் த ட்ரூத் யூ வில் பி ஹானர்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது likewise we have to easily identify what may be the conditions of the given sentence. ரைட்டுங்களா? Let us go for the second one. If he practiced well, he dashed the debate. நீ நன்றாக பயிற்சி அவன் பண்ணி இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அந்த டிபேட்டில், பட்டிமன்றத்தில் அல்லது வழக்காடு மன்றத்தில் ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லணும். இப்போ ப்ராக்டிஸ், இப்போ இஃப் கிளாஸில் சப்ஜெக்ட் பக்கத்தில் கொடுக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் வெர்பு என்னவாக இருக்கிறது? பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பாசிபிள் கண்டிஷன்ஸில் முடிஞ்சுது. அப்போ அடுத்து என்ன பார்த்தோம்? அன்ரியல் கண்டிஷன் பார்த்தோம். அன்ரியல் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய வில் அப்படின்றது அது என்ன செய்வோம்? வுட்டுன்னு மாற்றுவோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்?
நன்றாக நான் பயிற்சி எடுத்திருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேன் இந்த வழக்காடு மன்றத்தில் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? வில் வின் வராது, would win தான் வரும். அப்போ what may be the answer for the second one? If he practiced well, he would win the debate என்று சொல்லப்படுகிறார். இப்போ second one is okay. So the first one is possible condition, we can easily identify. The next one is unreal. Wait, இன்னும் ரெண்டு இருக்கு சொல்லாமா? So let us go for the third one. If they had taken him to the hospital in time, they dash save his life அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ the save his life ன்னு கொடுத்துருக்குல்ல, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, சேவ்ங்கிறது will சேவ்னு மாறப்போதா, would சேவ்னு மாறப்போதா, இல்லை would have saved மாறப்போதாங்கிறது எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த இஃப் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கு? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துருக்கு. பிகாஸ் ஐ குட் சி had taken is given there. அப்போ திஸ் இஸ் கால்டு which condition? Probable, improbable condition. Appo what may be the answer for it? Would have saved. So may I read the complete sentence now? If they had taken him to the hospital in time, they would have saved his life. They would have saved his life அப்படினு சொல்ல போறோம். Okay, let us see the answer for the last one. We complete now. If she dash write neatly, she would have scored good marks அப்படினு இருக்கு. Same condition is given here, improbable condition. See, would have scored, it was mentioned here. So what may be the answer in fourth one? Definitely it must be the past perfect tense. So if she had written neatly, she would have scored good marks. Right, very clearly you have mentioned it, really very good. Definitely you could understand what are the conditional classes, other 4 types of classes. Let us see some other grammatical items in some other classes. Thank you.